வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை, ஓவன், சக்கரை இல்லாம ரொம்ப டேஸ்டா ஒரு கேக் பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க. நான் கோதுமை மாவு இதில் 1.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கோதுமை மாவை ஏன் ஜெலிக்கிறோன்னா, இதில் கட்டி முட்டிலாம் இருக்கும், அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு நம்ம ஜெலிக்கிறோம். அப்போ தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். நான் 1/2 கப்பு அளந்து வச்சுருக்கேன். அது இதில் மெஷர்மெண்ட்டில் மொத்தம் நம்ம 1.5 கப்பு போட போகிறோம். 1 ஸ்பூன் நான் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிட்டேங்க. இது நல்லா கேக் நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு. 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டேங்க. இது நல்லா கேக் நல்லா ஃப்ளஃபியாக வர்றதுக்கு. ஒரு சிட்டிகை உப்பு எடுத்துக்கிறேங்க. ஸ்வீட்டை நல்லா தூக்கி கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கேக்குக்கு. நல்லா இந்த மாதிரி ஜெலிச்சுக்கோங்க. ஏன் ஜெலிக்கணும்னா, நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுட்ரு, கோதுமை மாவு, உப்புலாம் போட்டால எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த மாதிரி கட்டி முட்டியும் இல்லாமல் இருக்கும். நீங்கள் பேக்கிங் பவுட்ரு இல்லை, பேக்கிங் சோடா இல்லைன்ட்டு கேக் செய்யாமல் விட்டுறாதீங்க. ஒரு பேக்கெட் ஈனோ கடையில் விற்கும், அதை வாங்கி போட்டு மிக்ஸ் பண்ணி கேக் செய்யலாம். எல்லா பேக்கரியில் சாதா கடையிலையும் இருக்கும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டி முட்டியமாக வந்திருக்குல்ல, அதனால தான் நம்ம நல்லா ஜெலிச்சுக்கிட்டோம். இதை நல்லா இந்த ஸ்பூனில் இந்த மாதிரி பண்ணி விட்ருங்க. கோதுமை அளந்தல்லங்க, அதில் 1 கப்பு நான் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். அதை நம்ம நல்லா திருவியும் எடுத்துக்கலாம், நல்லா தட்டியும் எடுத்துக்கலாம். இது ஏன் நம்ம வெல்லம் சேர்க்கணுன்னா, சக்கரை சேர்க்கறதால ஹெல்த் இல்லைங்க. அதனால் பெரியவங்க சின்னவங்க யார் வேணாலும் வெல்லம் சாப்பிட்லாம். அதனால் நான் வெல்லம் போட்டிருக்கேன். வெல்லம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எண்ணெய், இந்த கோதுமை எடுத்தேன் இல்லைங்க, அதில் இந்த கோதுமை எடுத்த கப்பில் 1/4 கப்பு எண்ணெய். எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். இல்லை கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ஊற்றக்கூடாது. ரீஃபைண்ட் ஆயில், வாசனை இல்லாத எந்த எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். இப்போ நான் இதை மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வைப்பேன். நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டாங்க. நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் நல்லா எந்த எண்ணெய் வேணுமோ வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நான் ஜெலிச்சு வச்ச கோதுமையை இதில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கோதுமை அளந்தோம் இல்லைங்க, அதில் நான் 1 கப் பால் எடுத்துக்கிட்டேன். பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஊற்றிடுவோம். இதை ஊற்றிட்டு இந்த கோதுமை மாவு வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வெண்ணிலா எசன்ஸ் 1 ஸ்பூன் ஊற்றிக்க போகிறோங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் வெண்ணிலா எசன்ஸ் இல்லைன்னா பரவாயில்லைங்க. ஏலக்காய் ஒரு 4-5 நல்லா தட்டி போட்டுக்கோங்க, வாசனையாக இருக்கும். நல்லா ஓட்டி எடுத்துகிட்டு வர போகிறேன் மிக்சியில். நான் நல்லா 20 செகண்டு நல்லா ஓட்டி எடுத்துக்கிட்டேங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா மடிப்பாக விழுது பார்த்தீங்களா? இந்த ஊற்றுனா மடிப்பாக விழுது. இந்த பதத்துக்கு தான் நம்ம மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நிறைய பேர் வீட்டில் கேக் மோல்டு இருக்காதுங்க. நான் அதனால் சில்வர் கிண்ணம் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு கிண்ணம் நல்லா ஃப்ளாட்டான ஒரு கிண்ணம் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இதில் பட்டர், நெய், எண்ணெய் எது வேணால் போட்டுக்கலாம். பட்டர் ஷீட் இருந்தால் கூட போட்டுக்கலாம். நான் பட்டர் ஷீட் இல்லாதால இப்போ எண்ணெய். ஏன் இப்போ நான் நெய் ஊற்றிக்கினேன்னா, நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், பட்டர் கூட ஊற்றிக்கலாம். கேக் நம்ம எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் வரும். அதனால தான் நான் இப்போ நெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் பட்டர் ஷீட் இருந்தால் கூட வாங்கி போட்டோன்னா போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்போ கோதுமை மாவு. இப்போ நான் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நல்லா தூவிக்கோங்க ஃபுல்லாக. இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா கேக் ஒட்டாது. இந்த மாதிரி ஃபுல்லாக தட்டிக்கோங்க. தட்டிட்டு மீதம் இல்லை மாவை கொட்டிடுங்க. அப்படியே விட்டுறாதீங்க, வேறு இதில் கொட்டிடுங்க. இப்போ இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன்லங்க
இந்த மாவு கோதுமை மாவுலாம் இதை வந்து நம்ம இப்போது இதில் ஊற்றிப்போம். பாருங்கள் எவ்வளோ அழகாக மடிப்பாக வருது. இந்த மாதிரி தாங்க கரெக்டாக இருக்கணும். நமக்கு கேக்கோட கண்டிஷன் கரெக்டாக செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நல்லா நான் கொட்டிட்டேன்லங்க, கொட்டிட்டு தட்டிக்கிட்டிங்கன்னா பபிள்ஸ் இல்லாமல் கேக் நல்லா வரும். இதில் ஓட்டையும் விழாது. அதுக்கு தான் நம்ம வந்து இந்த மாதிரி கேக்கை தட்டிக்கிறோம். இப்போ நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி வாங்கி வச்சுருக்கேங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் இதை வாங்கலாலும் பரவாயில்ல, எந்த நெட்ஸ் வேணால் வாங்கி போடலாம். இது வந்து போட்டால் ஒரு டேஸ்ட் கொடுக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவும் இருக்கும். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. டெக்கரேஷனாகவும் இருக்கும், பார்த்தா அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற பசங்க எல்லாம் பார்த்தோன்னே கேக் சாப்பிட்ணுன்னு ஆசைப்படுவாங்க. இப்போ பாருங்கள் நல்லா அழகாக தூவிட்டேன், பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இப்போ நான் வந்து கேக் வந்து பேக் பண்ண போகிறேன். கடாய் இந்த மாதிரி ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. நல்லா திக்கான கடாயை தான் எடுத்துக்கணும், மெலிசான கடாயை எடுத்துடாதீங்க. நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது இல்லைனாலும் பரவாயில்ல, இது கீழே ஒரு தட்டு போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா சிம்லேயே வச்சு சூடாகணும். இது மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாகட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்துட்டு இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சிருவோம். இது வந்து நம்ம 40 மினிட்ஸாக வச்சுருந்தாங்க, 40 நிமிஷம். 40 நிமிஷம் நடுவில் திறந்துலாம் பார்க்கக்கூடாதுங்க. திறந்து பார்த்தீங்கன்னா ஓட்டை விழுந்துடும். அப்போ நம்ம மூடிடும். கரெக்டாக 40 நிமிஷத்தில் நல்லா பேக் ஆகிடும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் வீட்டில் செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லாவே க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஓப்பன் இல்லாமல் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. 40 நிமிஷம் அப்புறம் நம்ம திறந்து பார்ப்போம். நம்ம 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க சிம்லேயே வச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், எப்படி வெந்திருக்குன்னு பார்ப்போம். பாருங்கள் சூப்பராக நல்லா ஃப்ளஃபியாக நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம நல்லா வெந்துருச்சான்னு ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி பாருங்கள் எப்படி ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை எடுத்துருவோம். இப்போ நம்ம இந்த மாதிரி கேக்கை ஒரு கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ சூடாக இருக்கும் போதே இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். ஆறினோடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிப்போம். எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக. 10 நிமிஷம் ஆறட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுக்க. இப்போ நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றிடும். இந்த மாதிரி இப்போ எடுத்து கூட்டிட்டு நல்லா இப்படி தட்டுங்க. தட்டிட்டு எடுத்து பார்ப்போம். பொறுமையாக எடுங்க. எவ்வளோ சூப்பராக ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இதை வந்து வீட்டில் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். ஒரு டெக்கரேஷனுக்கு நான் ஒரு செரி பழம் வச்சுருக்கேங்க. நீங்கள் எது வேணால் வச்சுக்கலாம், உங்கள் இஷ்டம். நான் இப்போ வந்து கட் பண்ண போகிறேங்க. இப்போ நம்ம இப்போ எடுத்து பார்ப்போங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கேக்கு. எவ்வளோ நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக கேக் ரெடிங்க.